கடன் வாங்குவதும் அதை திருப்பிச் செலுத்துவதும் ஒருவரது வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் என்பது பற்றிய ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? நிம்மதியை தேடிய நிர்மல். நிர்மல் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான். அவனுக்கு புதிய மாடல் போன், பைக் என ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசை. கை நிறைய சம்பளம் வந்தாலும் ஆசைக்கு அளவு இல்லை. ஒருநாள் அவனது நண்பன் ஒருவன், "எதுக்கு கவலைப்படுற? கிரெடிட் கார்டு இருக்கே, இப்போ வாங்கிட்டு அப்புறமா சிறுக சிறுக கட்டிக்கலாம்" என்றான். நிர்மலும் கடன் வாங்கி ஒரு விலையுயர்ந்த பைக்கை வாங்கினான். சில மாதங்கள் தவணை சரியாக போனது. ஆனால் திடீரென அவனது நிறுவனத்தில் சம்பள குறைப்பு ஏற்பட்டது. இப்போது கையில் இருந்த பணம் குடும்பச் செலவுக்கே பற்றவில்லை. வாங்கிய கடனுக்கு வட்டி மட்டும் குட்டி போட்டுக்கொண்டே இருந்தது. இதழில் ஒரு கதையில் சொல்வது போல, நாம் தூங்கினாலும் வட்டி உறங்காது, அது ரம்பத்தின் பற்களைப் போல மரத்தை அறுத்துக்கொண்டே இருக்கும். தினமும் வங்கி ஊழியர்களிடமிருந்து போன் அழைப்புகள். இரவில் தூக்கம் போய் தவித்தான். கடனை அடைக்க மீண்டும் ஒரு கடன் வாங்கினான். அது அவனை இன்னும் ஆழமான குழியில் தள்ளியது. இறுதியில் நிம்மதியை இழந்த பின்னரே அவனுக்கு புரிந்தது, வரவுக்கு மீறிய செலவும் ஆடம்பரத்திற்காக வாங்கும் கடனும் நிம்மதியான தூக்கத்தை திருடிவிடும் என்று. கதை சொல்லும் பாடம்: தேவைக்காக வாங்குவது தவறில்லை, ஆனால் தகுதிக்காக வாங்கும் கடன் ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது. கடனை தவிர்க்க வரவுக்குள் வாழ பழகுவதே சிறந்தது.